திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி தற்போதே உறுதியாகிவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருத்தணி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது நடக்க வேண்டுமென்றால் தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று சாதனை படைக்கும் என்று அவர் கூறினார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்த பின்னர் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்த மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, பெண்களுக்கான வாக்குறுதி. அது என்னன்னா, 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கி வேறு எந்த உபயோக பொருட்கள் வேண்டும் என்றாலும் இல்லத்தரசிகள் நேரடியாக சென்று அந்த கூப்பனை கொடுத்து நம் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்ள நிச்சயமாக இந்த கூட்டணி உங்களுக்கு உறுதுணை புரியும். தொடர்ந்து கேஜி கண்டிகை, பொதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு, அத்திமாஞ்சேரிப்பேட்டை, அம்மையார் குப்பம், ஆர்கேபேட்டை ஆகிய இடங்களில் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திருத்தணியில் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ். சந்திரன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் பணிமுறையை பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார். இதனையடுத்து அரக்கோணம் சாலையில் இருந்து சித்தூர் சாலை சந்திப்பு வரை ரோட் ஷோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி தற்போதே உறுதியாகிவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருத்தணி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது நடக்க வேண்டுமென்றால் தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று சாதனை படைக்கும் என்று அவர் கூறினார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்த பின்னர் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்த மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, பெண்களுக்கான வாக்குறுதி. அது என்னன்னா, 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கி வேறு எந்த உபயோக பொருட்கள் வேண்டும் என்றாலும் இல்லத்தரசிகள் நேரடியாக சென்று அந்த கூப்பனை கொடுத்து நம் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்ள நிச்சயமாக இந்த கூட்டணி உங்களுக்கு உறுதுணை புரியும். தொடர்ந்து கேஜி கண்டிகை, பொதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு, அத்திமாஞ்சேரிப்பேட்டை, அம்மையார் குப்பம், ஆர்கேபேட்டை ஆகிய இடங்களில் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திருத்தணியில் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ். சந்திரன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் பணிமுறையை பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார். இதனையடுத்து அரக்கோணம் சாலையில் இருந்து சித்தூர் சாலை சந்திப்பு வரை ரோட் ஷோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.